குமாரி இளம்பரவி அவருடைய தந்தை செந்தில் அம்மாவா நீ சொல்கிறா ஆதிகேசவன் பெரியசாமி
சார்ந்த சிறியவர்கள், கடந்த 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அட்டிப்பள்ளியில நடந்த வெடி விபத்தில் நம்முடைய கிராமத்தை சார்ந்த தோழர்கள் முருகன் மகன் வேடப்பன், குமாரி அவர்களின் மகன் முனிவேல், செந்தில் அவர்களின் மகன் இளப்பரிதி, பெரியசாமி அவர்களின் மகன் ஆதிகேசவன், தம்பிதுரை மகன் விஜயராகவன், செல்வி அவர்களின் மகன் கிரி, ராஜா அவர்களின் மகன் ஆகாஷ் மற்றும் தீபத்துறையை சார்ந்த ராம அவர்களின் மகன் பிரகாஷ் இந்த 8 பேரும் அந்த வெடி விபத்திலே உயிரிழந்தார்கள். பெரும் துயரத்தை நமக்கு அளித்த மிக கொடூரமான விபத்து. அப்போது நான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினேன். நம்முடைய கட்சி தோழர்களை உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படியும் கேட்டுக்கொண்டேன். ஆனால் உடனடியாக என்னால் அப்போது வர இயலவில்லை. இன்றைக்குத்தான் அந்த சூழல் அமைந்தது. 8 பேருடைய குடும்பத்தாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் அம்மாப்பேட்டைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். வந்த சூழலில் வருகையோடு அவர்களை பார்க்கக்கூடாது என்ற நிலையில நமது முன்னணி தோழர்கள் ஏற்பாடு செய்த சிறிய தொகையை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ராக்கம் சர்மா, நந்தன், குண்டு சக்தி, முன்னல் சக்தி, வல்லங்குடி செல்வி, நாராயணி செல்வி, கடத்தூர் வினோத்குமார் மற்றும் செல்லகிருஷ்ணன், மீசே ரவி, கேசவன், சாந்தலிங்கம், ராமமூர்த்தி, ஆனச்சுடர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதிராஜா, கடத்தூர் பாலையா, மொரப்பூர் திருலோகன், கடத்தூர் சின்னவேடி கவுன்சிலர், தர்மன் சுதா கவுன்சிலர், ஆறுமுகம், எம் முருகன், விஜயன், பெருமாள், ராம்குமார், சி கண்ணன், போக்குவரத்து தொழிற்சங்கம், அயர்நத்தம் வேலாயுதம், நவலை ஐயப்பன், தாதம்பட்டி கோபி, தாதம்பட்டி கலையரசன் ஆகியோர் வழங்கிய நிதியை 8 குடும்பத்திற்கும் தலா 25,000 என்று ஒரு ஆறுதல் நிதியாக வழங்கியிருக்கிறோம். நடந்த விபத்திலே 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது கட்சியின் சார்பில் ஆறுதல் நிதி வழங்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கம்பைநல்லூர் செல்கிறோம். இந்த துயரத்தை ஒரு கிராமத்தில் 7 பேர் 8 பேர் ஒரே நேரத்தில் இறந்த துயரத்தை
பகிர்ந்து கொள்வது, ஆறுதல், ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வது என்பது நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதாகும். எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாது என்பதை மேடையிலே அந்த குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி நமக்கு உணர்த்தியது. ஓராண்டை கடந்து விட்டது என்றாலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து, துக்கத்திலிருந்து இன்னும் அவர்களால் மீள முடியவில்லை. அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. என்றாலும் இயக்கத்தின் சார்பில் அந்த 8 பேருடைய குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வெடி விபத்திலே இறந்த 8 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். அரசியல் பேச நேரமில்லை, அதற்கான இடமும் இது இல்லை. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிற போது